நாம் இன்றைக்கி பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் பார்க்கலாம். ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ், அந்த ரேடியஸை வச்சு அதோட பெரிஃபெரியை நாம் லொக்கேட் பண்ணிடலாம். இந்த சென்டர் லைனில் இருந்து இந்த பெரிஃபெரிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸ். பெரிஃபெரியோட ஒரு சைடில் இருந்து பெரிஃபெரியோட இன்னொரு சைடுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது டயாமீட்டர். இந்த பெரிஃபெரிக்கு இன்னொரு பேர் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த பெரிஃபெரியில் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோம்னா அது கார்டு. பெரிஃபெரி வழியாகவே இந்த 2 பாயிண்ட்டுக்கு வழியாக இந்த பாயிண்ட்டுக்கு லைன் வரைஞ்சோம்னா அது ஆர்க். இது ஒரு செக்மெண்ட். செக்டரை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு பாயிண்ட்டை தொட்டுட்டு ஒரு லைன் போச்சுன்னா இது லைன், அதுக்கு பேர் டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் லைன். பெரிஃபெரியில் ஏதாவது 2 லைனை தொட்டுட்டு 2 பாயிண்ட்டை தொட்டுட்டு ஒரு லைன் போச்சுன்னா, பெரிஃபெரியில் 2 பாயிண்ட்டை தொட்டுட்டு அந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போச்சுன்னா அதுக்கு பேர் சீக்கண்ட் லைன். இந்த சீக்கண்ட் லைன்கிறது சர்க்கரைங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. சர்க்கரைன்னா வெட்டுறது. இதிலிருந்து தான் செக்ஷனுங்கிற வார்த்தையும் வந்தது. இதிலிருந்து தான் சீக்கண்ட்டுங்கிற வார்த்தையும் வந்தது. சீக்கண்ட்டுங்கிறது இப்போ இதை ஒரு பீஸா மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா, இதை ஒரு நைஃப் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது இந்த பீஸாவை 2ஆக வெட்டிடும். அதனால் இதை சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கர்வை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கர்வோட ஒரு புள்ளி வழியாக வரைஞ்சா அது டேஞ்சன்ட். அந்த கர்வில் 2 புள்ளி வழியாக ஒரு லைன் வரைஞ்சோம்னா அது சீக்கண்ட். இது டேஞ்சன்ட், இது சீக்கண்ட்.